தேர்ட் டாபிக் வந்து பிரிட்டிஷ் ரூல் 1765 டு 1836 வரைக்குமே பிரிட்டிஷ் ரூல் நடந்திருக்கு. பிரிட்டிஷ் ரூல்னா பிரிட்டிஷ் ஆட்சி நடந்திருக்கு 1765 டு 1836. ரிலிஜியஸ் லீடர்ஸ் preached idea like untouchability and child marriage. அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுடா, நிறைய மக்கள் ஜனத்தொகை இல்லையா, நம்மளுக்கு வந்து பாப்புலேஷன் அதிகம், இவங்களை வந்து ரூல் பண்றது ஒரு 1000 பேர் பிரிட்டிஷ்காரங்க கடல் வழியா வந்துட்டு அவங்க நம்மள ரூல் பண்ண முடியுமா, முடியாது இல்லையா. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குள்ள வந்து ஒரு பிரிவினை உண்டாக்கணும். அப்போ வந்து நம்ம எல்லாருமே மதத்தில் வந்து நம்ம எல்லாமே ரொம்ப கண்மூடித்தனமான நம்ம எல்லாருமே ஒரு பிலீஃப் வச்சுருந்தோம், நம்பிக்கை வச்சுருந்தோம். ஸோ அவங்க யோசிச்சானுங்க இதை மாதிரி மத தலைவர்கள் எல்லாருமே தூண்டி விட்டு அவனுங்க ஆளுங்களே தூண்டி விட்டு அவங்களுக்கு நிறைய காசு தரேன்னு சொல்லி அவங்க மூலிமா தப்பான போலித்தனமான மத போதனைகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது தீண்டாமை, அதாவது கீழ் ஜாதிக்காரங்க மேல் ஜாதிக்காரங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அவங்க வந்து அவங்க யூஸ் பண்ண டம்ளரை நம்ம எச்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தப்பான போதனைகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க வேணும்னே. அப்படி நம்மளுக்குள்ள கலவரத்தை உண்டாக்கி நம்மளுக்குள்ள பிரிவினை உண்டாக்கி நம்மளுக்குள்ள சண்டை போட்டுட்டா அவனுங்க வந்து நடுவில் வந்து உட்காந்து சேர் போட்டு ஆட்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அவங்க கண்டுபிடிச்சது தான் அந்த ஜாதி ரிலிஜியஸ் எல்லாமே அவங்களாவே உருவாக்கினது தான். நம்ம நாட்டில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதி அது மாதிரிலாம் இல்லை. ரிலிஜியஸ் லீடர் வந்து என்ன பண்ணாங்க, ப்ரீச் பண்ண மத தலைவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து போதனை சொல்ல ஆரம்பிச்சாங்க. எதை பத்தினா அன்டச்சபிலிட்டினா தீண்டாமை அண்ட் சைல்ட் மேரேஜ், குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. குழந்தையா இருக்கிற சிறுமிக்கு கூட்டி அந்த பொண்ணு சும்மா விளையாடிட்டு இருக்கோம், அதை ஈர்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுக்கு அந்த வாழ்க்கையை பத்தி என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி குழந்தைகள் திருமணத்துக்கு வந்து அவங்க எல்லாருமே போதனை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களாம் மத தலைவர். ஒரு ஜாதி கூட இன்னொரு ஜாதிக்காரங்க சண்டை போட்டானா நம்மளை பத்தி பிரிட்டிஷ்காரங்க வந்து எவ்வளவு கொடுமை பண்ணாலும் அதை பத்தி மறந்துட்டு அவனுக்குள்ளே சண்டை போட்டுட்டு பிரிட்டிஷ்காரனே நம்மளுக்கு தேவையான நினைக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்னு தான் இது மாதிரி போலித்தனமான மத தலைவர்களை வந்து பிரிட்டிஷ்காரங்க தூண்டி விட ஆரம்பிச்சாங்க. Okay, anyone who crosses the seas loses his religion. யாராவது கிராஸஸ் தாண்டி யாராவது இந்த கடல்களை தாண்டி பயணம் செஞ்சீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய மதத்தை நீங்க கும்பிடுறீங்க இல்லையா அந்த மதத்தை நீங்க வந்து இழந்துடுவீங்க. ஏன்னா கடல் கடந்து போனா பிரிட்டிஷ்காரங்க அங்க எவ்வளவு பலமா இருக்கா, நம்ம நாடு எவ்வளவு அழிஞ்சிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ வந்து கடல் கடந்து போனீங்கன்னா உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு கண்ணை குத்திடுன்ற மாதிரி உங்களுடைய கடவுளை வந்து நீங்க என்ன பண்ணிடுவீங்க, உங்களுடைய மதத்தை நீங்க இழந்துடுவீங்கன்னு இந்த சாமியாருங்களாம் வந்து போலித்தனமா நம்மளுக்கு சொல்லி மக்களை வந்து ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. நம்மளும் உடனே கடவுள் பேர் சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எந்த கேள்வியும் கேட்காம அதை நம்ப ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா. All the mystery in the world is due to women. எல்லா மிஸ்ட்ரினா துயரங்கள், எல்லா துயரங்களுமே பெண்களால் தான் வருதுன்னு போதிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பெண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது, அவங்க எந்த ஆட்சியும் பண்ணக்கூடாது, எல்லா தவறுகளுக்குமே காரணம் பெண்கள் மேல கொடுமையை போட்டு இல்லையே பெண்களுக்கு திருமணம் பண்றது அண்ட் வந்து பெண்களை வந்து சின்ன வயசுலயே விதவை ஆயிட்டா அவங்கள வந்து உடன்கட்டைன்ற பேர்ல அவங்களையும் அந்த கணவன் செத்த அதே நெருப்புல இவங்களையும் தூக்கி போடுறது, அந்த மாதிரி பல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து அந்த காலத்துல இருந்தது. இந்த மாதிரி மத தலைவர்களால, இந்த மாதிரி போலித்தனமான லூசுத்தனமான மத தலைவர்களால. The truth was that Indians had lost self-respect. The British scorned them. செல்ஃப்-ரெஸ்பெக்ட்னா சுயமரியாதை, ஸ்காண்டுனா அவதூறு. அதாவது உண்மை என்னன்னா நம்மளுடைய இந்தியர்கள் வந்து அவங்களுடைய சுயமரியாதையே இழந்துட்டாங்க, அவங்களோட சுய சிந்தனையும் இழந்துட்டாங்க. ஏன்னா இது மாதிரி தப்பான போதனைகள் கேட்டு நம்ம மக்கள் எல்லாருமே மற்றவங்களை வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாதி மதம்னு பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்களுடைய சுயமரியாதையை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா இகழ்ந்து பேசுகிறாங்க. The native are unworthy of trust, incapable of honesty. அதாவது இவங்களுடைய பூர்வீகமே வந்து நேர்மைக்கு இயலாது அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க சொல்றாங்க. அவங்க ரொம்ப நேர்மையானவங்க இல்லையா, ரொம்ப நேர்மையா போர் புரிஞ்சு வெல்லுவாங்க. அவங்கலாம் வாலிலன்னா அவங்களுக்குலாம் சண்டையே போட தெரியாது, கையாலே சண்டை போட வெள்ளமா மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் அடிச்சாலே அவனுங்க ஓடி போயிடுவாங்க. நம்மளாம் ஒரு அடி அடிச்சாலே அவனுங்க ஓடி போயிடுவாங்க. வெப்பன்ஸ் இருந்ததால தான் அவனுங்களாம் நம்ம நாட்டில் ஆட்சி பண்ண முடிஞ்சுது. அவனுங்க சொல்றாங்க the natives are unworthy. இவங்க பூர்வீகமே வந்து தகுதியற்றது. எதுக்குன்னா ட்ரஸ்ட்டுக்கு, நம்பிக்கைக்கு தகுதியற்றது. incapable of honesty, நேர்மைக்கு இயலாததுன்னு பிரிட்டிஷ்காரங்களே பேசிக்கிறாங்க. நம்மளுடைய ராஜால வந்து சொல்றாரு பாருங்க, ட்ரூ யுவர் ஆனர் பட் ஐ ஆம் ஹானஸ்ட். உண்மைதான் யுவர் ஆனர், ஆனா நான் வந்து ரொம்ப நேர்மையானவனு ஒருத்தர் சொல்றாரு. இப்படிதான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளுடைய நாட்டுடைய ராஜாக்களும் அண்ட் பெரிய பெரிய ஜமீன்தார்களும் அவங்களுக்கு சேவகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இவர் என்ன சொல்றாரு, உண்மைதான் இவர் ஆனார், ஆனா நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு.
நம்ம நாட்டை பற்றி ஒருத்தவங்க கேவலமாக பேசுனா அவனை அடித்து நொறுக்காம இப்படி சொல்லிட்டு வராங்க. ஓகே, பீயிங் மர்ச்சன்ட்ஸ் த பிரிட்டிஷ் வாண்டட் குயிக் ப்ராஃபிட்ஸ் தேர் ஹெவி டாக்ஸஸ் ஃபோர்ஸ்டு ஃபார்மர்ஸ் டு அபாண்டன் தேர் ஃபீல்ட்ஸ். அதாவது பீயிங் மர்ச்சன்ட், அதாவது வணிகரா, இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் வணிகராக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வணிகராக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து நிறைய லாபங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு நாடா, இது எவனோ உழைக்கிறான், அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ பிடுங்கணுமோ அவ்வளோ பிடிங்கன்னு நம்ம நாட்டுக்கு ஓடி போயிட்டு அங்கே போய் ஜாலியாக இருக்கலான்னு அவனுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவும் அடிமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே லாபம் வேணும், எனக்கு வந்து நான் ஒரு வணிகன், நான் ஒரு அலிசோ, எனக்கு வந்து சீக்கிரமாக என்ன பண்ணுண்டா லாபம் வேணும்னு அவனுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்மளுடைய உழவர்களை போட்டு ரொம்பவும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் எனக்கு அவ்வளோ கொடு, எனக்கு இவ்வளோ கொடு, எனக்கு இவ்வளோ உற்பத்தி பண்ணி கொடுன்னு அவங்களுடைய உடம்புல இருந்த உழைப்பை எல்லாத்தையும் உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் வாண்டட் குயிக் ப்ராஃபிட், பிரிட்டிஷ்க்கு வந்து நிறையா லாபம் வேணும். தேர் ஹெவி டாக்ஸஸ், அதாவது நிறைய வரிகள் போட வரிகள் போட ஆரம்பிச்சாங்க. டாக்ஸஸ் ஃபோர்ஸ்டு ஃபார்மர்ஸ், அதாவது நிறையா வரிகளும் நம்ம ஃபார்மர்ஸ் மேலே போட ஆரம்பிச்சாங்க. டு அபாண்டன் தர் ஃபீல்ட்ஸ், இல்லைனா வந்து நீ வந்து என்ன பண்ணணும், நிறையா வரி கட்டணும். வரி கட்டலைன்னா நீ என்ன பண்ணணும், உன்னுடைய நிலங்களை நீ என்ன பண்ணிடணும், கைவிட்டணும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க. அவங்க சம்பாதிச்சு அவங்க உழைச்ச அவங்களே வந்து பயிர் பண்ண அந்த உற்பத்தியிலேருந்து இவங்க சாப்பிடக்கூடாதான், இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸும் கட்டணுமா, அதுக்கேற்ற மாதிரி. டேக்ஸ் கட்டலைன்னா நம்ம நிலத்தை வந்து அவங்களே வாங்கிப்பாங்களாம், பிரிட்டிஷ்காரங்களே வாங்கிப்பாங்களாம். ஏன்னா வந்து சீக்கிரமாக நிறைய நிலங்களை கேப்சர் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே அவங்களுக்காக மாற்றிக்கணும்னு நினச்சாங்க பிரிட்டிஷ். அப்போ வந்து ரொம்ப பஞ்சத்துலேயும் நம்ம நாடு ரொம்ப வாடிச்சுட்டா, ரொம்பவும் நிறையா பேர் வந்து சாப்பிடாமலே இறந்தும் போயிருக்காங்க இவங்க பண்ண கொடுமையினால. அபாண்டன்னா வந்து கைவிடுன்னு சொல்கிறாங்க. நீ வந்து ஒன்று எனக்கு டேக்ஸ் கட்டு, இல்லைன்னா என்ன பண்ணணும், உன்னுடைய நிலத்தை எனக்கு எழுதி கொடுத்துட்டு அவங்க எங்கே போவாங்க, சாப்பிடாம வந்து செத்து தான் போவாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா அவனுடைய நாடு இது இல்லை இல்லையா. அவனுக்கு எவன் செத்தா நம்மளுக்கு, நம்ம நாடு அங்கே இங்கேருந்து நிறைய கொள்ளைச்சிட்டு போய் அங்கே நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், ஜாலியாக வச்சுருந்து சாப்பிட்றோம். ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க அங்கே சந்தோஷமாக இருக்குது, நீ இங்கே என்ன பண்ணு, உழைச்சி உன் பொண்டாட்டி போடுங்கிற, நீ செத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு பிரிட்டிஷ்காரங்களுடைய நினைப்பு அப்படிதான் இருந்தது. ஓகே, பட் யுவர் மென் ஆர் டேக்கிங் ஆல் மை கிராப்ஸ். யார் சொல்கிறது, ஒரு உழவர் சொல்கிறாரு, உங்களுடைய ஆளுங்க எங்களுடைய எல்லா உற்பத்தியுமே எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, நான் எப்படி கொடுக்க முடியும்னு அவரு கேட்குறாரு ரொம்ப பாவமா. யூ ஆர் ஸ்டில் இன் அரியர்ஸ். அரியர்ஸ் என்னதா, ஆல்ரெடி பழைய பாக்கி உனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான். இஃப் யூ டோன்ட் பே நெக்ஸ்ட் வீக், நீ அதெல்லாம் வந்து அடுத்த வாரம் கட்டலைன்னா ஐ வில் சென்ட் யூ டு ஜெயில், நான் உன்னை ஜெயிலுக்கு சிறைக்கு அனுப்பிச்சிடுவேன்னு ரொம்பவும் கொடூரமாக பேசலாம் பிரிட்டிஷ்காரன். அவன் உற்பத்தியும் வாங்கிட்டு அவங்ககிட்ட டேக்ஸையும் கேட்டுட்டு அவனுடைய அரியர் பாக்கியும் அவன் கேட்குறான். எந்த அளவுக்கு கொடுமையாக நடந்துக்கு பாருங்க அந்த காலத்தில். Okay, still the British invented other methods which gave them more profit. அது இன்னமும் பிரிட்டிஷ்காரங்க நிறைய யுக்திகள் வந்து என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. இன்வென்ட்னா கண்டுபிடிக்கிறது, நிறைய லாபம் பார்க்கறது எப்படின்னா அவங்க நிறைய யுக்திகள் கண்டுபிடிச்சாங்க. என்ன யுக்தி பயங்கரமா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். The goods manufactured in England should not have any import duty when brought into India. அதாவது இங்கிலாந்துலேருந்து கூட்ஸ்லாம் என்ன சொன்னேன், ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓகே, இங்கிலாந்துலேருந்து உற்பத்தி பண்ணுற எல்லா பொருட்களுமே நம்ம நாட்டுக்கு வரும்போது, நம்ம இந்தியாவுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ண தரல, இம்போர்ட் டியூட்டி. ஓகே, இம்போர்ட் டியூட்டி இறக்குமதி பண்ணுறதுக்கான வரி. இம்போர்ட் டியூட்டினா இறக்குமதி பண்ணுறதுக்கான வரிகள் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்தியாவுக்கு நம்ம வந்து கட்ட தேவையில்லைன்னு இவங்க வந்து மறுபடியும் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு யுக்தியை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு கொள்ளடிச்சாங்க பாருங்க, நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஏ குட் ஐடியா, இன்னொரு பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான், நல்ல யோசனை அப்படின்னு சொல்கிறான். த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் லா பிகன் டு கிரிப்பல் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய இந்திய நாட்டுடைய தொழில்களை வந்து ரொம்பவும் முடக்கிச்சு. கிரிப்பல்னா ரொம்பவும் முடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவனுக்கு சாதகமாக தான் அவன் என்ன பண்ண சட்டத்திட்டங்கள் கொண்டு வரான். அது எதுவுமே இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. நம்மக்கிட்ட இருந்து அவன் வந்து நம்மளை ரூல் பண்ணும்போது அவன் என்ன சட்டத்திட்டம் போடுறானோ அதுக்கு நம்ம அடங்கி தான் போகணும். அப்படி அடங்கி போனால் நம்மளை சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையாடா. இன்எவிட்டபிலிட்டினா என்னதுடா, தவிர்க்க முடியாத. ஃபெமைன் என்னது, பஞ்சம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபெமைன்னா பஞ்சம். ஃபாலோடு, ரொம்பவும் தவிர்க்க முடியாத பஞ்சங்கள் வந்து நம்ம நாட்டை தொடர்ந்துட்டே வந்துச்சு. ஏன்னா எல்லாமே அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு அவங்க நாட்டை வந்து வளமையாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுடைய ரத்தத்தை கொஞ்சம் உறிஞ்சி எல்லாருமே
நிறைய பேர் வந்து செத்து இருக்காங்க பஞ்சத்தால. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. அவங்களை எதிர்த்து பேசினா சிறையில் அடிச்சு அங்கேயே சாவடிச்சிருவாங்க. ஸோ வந்து ரொம்பவும் பயந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். யோசிச்சு பாருங்க அந்த காலத்தில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோன்னு. ஓகே, பிட்வீன் 1822 and 1836 15 lakhs Indians died of starvation. Starvation அது பசியில். அதாவது 1822 1836 வெறும் 14 வருஷத்துலேயே வந்து எத்தனை லட்சம் இந்தியர்கள் வந்து இறந்துருக்காங்க பசினால? 15 லட்சம் இந்தியர்கள் வந்து பசினாலேயே இறந்துருக்காங்க 1822 to 1836. எந்த அளவுக்கு மோசமாக இந்த பிரிட்டிஷ்காரங்க இருந்திருக்காங்க பாருங்க. இத்தனை லட்சம் மக்களும் பசியில் சாகுற அளவுக்கு நம்மளுடைய உற்பத்தி எல்லாத்தையுமே கொள்ளடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டை பஞ்சமும் ஆக்கிரமிப்பு பண்ணி. The British policies ruined the expert artisans அண்ட் தேர் பிஸ்னஸ். அதாவது பிரிட்டிஷோடைய எல்லா கொள்கையிலுமே பாலிசிஸ் எல்லாமே வந்து ரூண்டனதுடா பாழாக்குது. எதை பாழாக்குச்சுன்னா நம்மளுடைய எக்ஸ்பர்ட் ஆர்டிஷியன்ஸ், நம்ம கைவினை பொருட்களை செய்வாங்க இல்லையா, கையாலே பொருட்கள் செய்வாங்க, சட்டி பானை எல்லாமே செய்வாங்க இல்லையா, அவங்களுடைய எல்லா வருமானங்களையுமே இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய கொள்கைகள் என்ன பண்ணுச்சு? பாழாக்கிடுச்சு. எல்லாத்தையும் அவங்க சுட்ட ஆரம்பிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அண்ட் அவங்களுடைய தொழில்களுமே பாழாயிடுச்சு. பிரிட்டிஷோடைய ஆட்சி வந்து 1765 to 1836 வந்து எப்படி அவங்க ரூல் பண்ணாங்கன்னு தான் இந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும், அவங்களுக்கு வந்து நிறையா வந்து லாபம் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய தொழில்களை வந்து முடக்கிட்டு அவங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகிட்டுச்சு. அண்ட் வந்து நம்மளுடைய தொழில்கள், நம்ம கைவினை பொருட்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்க தொழில்கள் நம்மளுடைய இந்திய தொழிலாளிகளோட வந்து ரொம்பவும் அவங்க வந்து பஞ்சத்தில் வாட. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க மட்டும் நிறைய லாபங்கள் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க நம்ம நாட்டிலேருந்து. ஃபோர்த் டாபிக், ராம் மோகன் ராய் 1772 to 1833. ராம் மோகன் ராய் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ் எ சோஷியல் ரிஃபார்மர். அவர் இருந்த பீரியடில், அவர் பிறந்தது வந்து 1772 அண்ட் அவர் வந்து இறந்தது 1833. அந்த பீரியடில் நம்மளுடைய பிரிட்டிஷ் ரூல் எப்படி இருந்தது, அவர் வந்து நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு தான் பார்க்க போகிறோம். ராம் மோகன் ராய், a learned man from Bengal. ராம் மோகன் ராய் வந்து ஒரு கற்றறிந்த மனிதன், பெங்கால்லேருந்து வந்த ஒரு கற்றறிந்த மனிதன். understood what was wrong with the country. அவருக்கு சீராக புரிஞ்சிருச்சு நம்ம நாட்டில் என்னமோ தப்பு நடக்குதுன்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. நம்ம நாடு வந்து தப்பான ஒரு விஷயங்களை நோக்கி நம்ம நாடு போயிட்டுருக்குன்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. அவர் ஏன்னா வந்து அவர் படித்தவர் இல்லையா, அவர் வந்து ராஜா ராம் மோகன் ராய் வந்து இங்கிலீஷ், கிரீக், லாட்டின், ஹிந்தி, அரபிக் நிறைய லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். ஸோ வந்து அவர் வந்து இங்கிலாண்டுக்கே போயிட்டு நம்மளோட பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்கிற அந்த இடத்துக்கே போயிட்டு அவங்க எவ்வளோ பவர்ஃபுல், அவங்க நாடு எவ்வளோ வந்து வளமாக இருக்குது, நம்ம நாடு ஏன் பிளவு இருக்குன்னு புரிஞ்ச ஒரு மனுஷன் தான் ராம் மோகன் ராய். நம்ம வந்து பிரிட்டிஷ்காரனை குறை சொல்லிட்டு இருக்கோமே தவிர நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கிற தப்புகளை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மதம் ஜாதின்ற பேரில் நம்ம வந்து அது நல்லதுன்னு நினச்சி நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்குள்ளேயே பிரிவினை இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதை சீர்திருத்தணும்னு புரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ராம் மோகன் ராய் தான். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல நம்மளே திருத்திட்டா தான் நம்ம மற்றவங்களை திருத்த முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கிற தப்புகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும்னு புரிஞ்சு நடந்துக்கிறாரு ராம் மோகன் ராய். லெட் அஸ் நாட் டிஸ்பைஸ். டிஸ்பைஸ்னா வெறுக்கிறது, நாட் டிஸ்பைஸ்னா வெறுக்கக்கூடாது. அதாவது நம்மளே வந்து என்ன பண்ணக்கூடாது, வெறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. லெட் அஸ் நாட் டிஸ்பைஸ் அவர் செல்ஃப். அவர் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் இஸ் கிரேட். நம்மளுடைய பண்டைய கால கலாச்சாரங்கள் வந்து ரொம்பவும் சிறந்தது. அண்ட் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் கிரேட்டர் அச்சீவ்மெண்ட்ஸ். அண்ட் நம்ம எல்லாருமே சிறந்த சாதனைக்கு உரியவர்கள். வி மஸ்ட் ஃபர்ஸ்ட் ரீஃபார்ம் அவர் சொசைட்டி. நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய சமுதாயத்தை நம்ம என்ன பண்ணணும், ரீஃபார்ம் பண்ணணும், சீர்திருத்தணும்னு சொல்கிறாரு. சூப்பர்ஸ்டிஷன்ஸ்னா மூட நம்பிக்கை, ஹேவ் பீன் ரூனிங் அஸ். அதாவது மூட நம்பிக்கைகள் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கு, ரூனிங்னா பாழாக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே மூட நம்பிக்கைகள் பாழாட்டு இருக்கு. அதாவது தீண்டாமை, சைல்ட் மேரேஜ், அப்புறம் வந்து சத்தி சிஸ்டம், அதாவது கணவன் இறந்ததுக்கு அப்புறமா கூடவே அந்த பெண்களையுமே தூக்கி அந்த நெருப்பில் போட்டுறது, அந்த வந்து குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் பெண்கள்லாம் வந்து எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி பெண்கள் மேலே பழி போடுறது, இந்த மாதிரி கோழையான சில விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் நம்மளை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ ஒரு தவறான விஷயங்களை போதனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல நம்ம நாட்டை என்ன பண்ணணும், சீர்திருத்தணும், இதுலேருந்துலாம் மீட்டு கொண்டு வரணும். ஓகே, நம்ம நாட்டை வந்து சீர்திருத்தணும்னு முதல்ல சீர்திருத்த ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம சொசைட்டியை ஃபர்ஸ்ட் ரீஃபார்ம் பண்ணணும்னு இறங்கினவர் தான் ராம் மோகன் ராய். ஹீ டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப் உமா. அவனுடைய மனைவி உமா கிட்ட சொல்றாரு, கவுஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அதாவது மாடுகள் எல்லாமே வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கு. பட் த
கலர் ஆஃப் தேர் மில்க் இஸ் த சேம். ஆனால் அதுங்களுடைய பால் என்ன கலரில் இருக்குது? ஒரே மாதிரி தான் இருக்குது, வெள்ளை கலரில் தான் இருக்குது எல்லா பாலுமே. ஆனால் மாடுகள் வந்து ப்ரௌனு, ஒயிட், பிளாக்னு டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. ஆனால் அதுலேருந்து வர பால் என்ன கலரில் இருக்குது? வெள்ளை கலரில் ஒரே கலரில் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். வெவ்வேறு ஆசிரியர்களுக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும். பட் த எசன்ஸ் ஆஃப் எவ்ரி ரிலீஜியன் இஸ் த சேம். ஆனால் எல்லா ரிலிஜன், எல்லா மதத்தினுடைய எசன்ஸ் என்னது, சாராம்சம் என்னது, ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான் சொல்லுது. எல்லாருமே தர்ம வழியில் நடக்கணும்னு ஒரே ஒரு சாராம்சம் தான் எல்லா ரிலிஜன் சொல்லுது. ஆனால் பார்க்க தான் ரிலிஜன் எல்லாமே வேறு வேறுன்னு இருக்குது தவிர, ஆனால் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுற கருத்து என்னது, ஒன்று தான். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே ஒரே கருத்து தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அதுனா அந்த மதத்தினோட பேர் தானே அது வேற வேற. எப்படி மாடுகள் வந்து கலர் வேற வேற இருக்குது, அதுலேருந்து வர மில்க் எப்படி சேமாக இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு மதம் தான், நம்ம மதம் வந்து வேற வேற பேர் வச்சிருக்குமே தவிர அது எல்லாமே ஒரே ஒரு கடவுள் தான் குறிக்குது, அது ஒரே ஒரு சாராம்சம் தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாரு ராஜாராம் மோகன் ராய். He was attracted by science and modern knowledge. அதாவது ராஜாராம் மோகன் ராய் வந்து எதில் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்காருன்னா அறிவியல்லையும் அண்ட் வந்து நவீன அறிவிலையும் அவர் ரொம்பவும் ஈர்க்கப்பட்டிருக்காரு. நாலேஜ் ஷுட் பி ப்ராக்டிக்கல் அண்டு சயின்டிஃபிக். அறிவுன்றது நடைமுறைக்காகவும் அண்ட் வந்து அறிவியல் பூர்வமாகவும் இருக்கணுமே தவிர மூட நம்பிக்கையெல்லாம் வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. அதாவது இந்த கயிறு கட்டினா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு சாமியார் சொல்லிட்டாரு, நம்மளுடைய லைஃப் வந்து இதுக்கப்புறமா ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால நம்ம வந்து இந்த ராசிக்கல் இந்த மோதிரம் போடணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி மூட நம்பிக்கை இல்லை, நம்பக்கூடாது. நம்மளுடைய அறிவுன்றது நடைமுறைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளுடைய அறிவியலுக்கு வந்து உகந்ததாக இருக்கணும்னு சொன்னவர் ராஜாராம் மோகன் ராய். He started newspapers but the suspicious British stopped them in 1823. அதாவது ராஜாராம் மோகன் ராய் வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த காலத்தில் வந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கோ யூடியூபோ எதுவுமே கிடையாது. அப்போ வந்து நியூஸ் பேப்பர் மட்டும்தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு மெசேஜை கொண்டு போகிறதுக்கு. ஸோ வந்து ராஜாராம் மோகன் ராய் ரொம்ப படித்தவர். ஸோ அதனால நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணார். அது மூலயமா நம்ம சமூகத்தை வந்து திருத்தலாம்னு. பட் ஆனால் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து சந்தேகத்துக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ் வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க 1823. He crossed the seas and went to England to see what made the British powerful. அதாவது இவர் வந்து கடல் கடந்து போதே என்ன சொன்னாங்க அந்த மத தலைவர்கள்லாம், நம்மளுடைய ரிலிஜியஸை இழந்துருவோம் ஆகும்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கடல் கடந்து போயிட்டு இங்கிலாண்டில் வந்து போயிட்டு பிரிட்டிஷ்காரங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க நாடு எவ்வளோ வளமாக இருக்குன்னு போய் பார்த்தாரு. That he told, அங்கே அவர் சொன்னார் வந்து இங்கிலாந்துக்கே போயிட்டு அங்கே போயிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, we accept you as ruler. நாங்கள் உங்களை வந்து ஒரு ஆட்சியாளராக நாங்கள் ஏற்றுக்கிறோம். and you must accept as subject. நீங்கள் வந்து எங்களை வந்து ஒரு பொருட்களாக ஏற்றுக்கணும், உங்களுடைய குடிமக்களாக நீங்கள் எங்களை ஏற்றுக்கணும். பட் யூ மஸ்ட் ரிமெம்பர் த ரெஸ்பான்சிபிலிட்டி a rulers owes to his subjects. அதாவது ரிமெம்பர்னா அதெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள்றது, ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு. அதாவது உங்களுக்கு நீங்கள் எங்களோட ஆட்சியாளர்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம், பட் ஆனால் நீங்கள் வந்து கட்டாயமாக நினைவில் வச்சுக்கணும் என்னென்னா, ஆனால் ஒரு ஆட்சியாளர் குடிமக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை நீங்கள் என்ன பண்ணணும், நினைவில் வச்சுக்கணும்னு சொல்கிறாரு ராஜாராம் மோகன் ராய். நீ வந்து எங்களை ஆட்சி பண்ணுற, நான் வந்து அதுக்கு ஒத்துக்கிறேன். நீ அட்லீஸ்ட் என்ன பண்ண, எங்களை உங்களுடைய குடிமகளாக வச்சு நீ வந்து ஒரு குடிமக்களுக்கு ஆட்சியாளர் என்னென்ன செய்யணுமோ அதை நீ எங்களுக்கு செய்ய. அதை விட்டுட்டு எங்கள் நாட்டை நீ என்ன பண்ணுற, அடிமையாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓன் நாட்டை நீ என்ன பண்ண பவர்ஃபுல்லாக மாற்றிட்ட, ஏன் நாடு அங்கே அழிஞ்சிட்டு இருக்கு. நீ இது மாதிரி என்ன பண்ணுற, பார்ஷாலிட்டி பார்க்காம எங்களுக்கும் செய், எங்களையும் வளர்த்து விடு, எங்களையும் நிறைய எஜுகேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ராஜாராம் மோகன் ராய் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சொசைட்டியை வந்து ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்காருன்னு இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. And I hope this video is more useful to you and meet you in my next video. Until then, bye from yours, Kritika Kumar. Thanks so much. Bye.